கம்பங்கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட மருத்துவ குறிப்பு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இது ஒரு 5 டூ 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு, தண்ணி சுத்தமா வடிச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல மூடி வச்சுட்டு மிக்ஸியில அரைச்சிங்கன்னா, நல்லா வந்து அரைப்படும். அப்பதான் வந்து நல்லா வேகுங்க. இத வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி கலந்துட்டு நம்ம போடும்போது கட்டி தட்டாம இருக்கும். இப்ப இது வந்து 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தொலாவி விட்டுட்டே இருங்க முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். ஒரு 15 நிமிஷம் வெந்த பிறகு, இந்த மாதிரி திருப்பியும் திறந்துட்டு இந்த மாதிரி தொலாவி விடுங்க. இதுவும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். இந்த மாரி எடுத்தா விழுற பதத்துக்கு வந்துச்சுன்னா, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆறுன பிறகு நம்ம வந்து தண்ணி ஊத்திட்டு மூடி வைக்கலாம். இதெல்லாம் வந்து முன்னாலே வந்து நம்ம ரெடி பண்றோம். முன்னாள் இரவே. மறுநாள் வந்து நம்மளுக்கு கூழு ரெடி ஆயிடும். நல்லா புளிச்சுட்டு. இதுக்கு வந்து உப்பு, கொஞ்சம் தயிரு, சின்ன வெங்காயம் போட்டு நம்ம கூழா வந்து கரைச்சுக்கலாம். நம் முன்னோர்கள் வந்து எல்லா உணவுமே வந்து காலையில வந்து நொதிய வச்ச உணவ தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நொதிய வச்ச உணவுல தான் வந்து நுண்சத்துக்கள் அதிகம், நுண்ணுயிர்கள் அதிகம்னு அவங்களுக்கு